இந்த டிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்து தான் பண்றாங்க அப்படின்னு. இதுல டிஎம்கே மட்டும் இன்வால்மெண்ட் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மனசார சாபம் விடுறேன். சாபமா? என்னடா சாபம் விடுவன்ற? சபிச்சிடுவா, நீ பஸ்பம் ஆயிடும், நாசமா போயிடும், மண்ணவாரி விடு. டே நீங்களாம் நல்லா சாபம் விடுவியா? ஐயே சாபம் விடுது உக்காந்துங்கன்னு அப்பயே நினச்சேன். ப்ரா சுடிதாரு ஜட்டி டவுசன் போது சாப்பிட்டா நான் சூனியை வச்சிடறேன், போயிட்டு காசை உடச்சி வச்சிடறேன், எலுஞ்ச பழத்தை பூஞ்சி வச்சிடறேன். என்னடா பேசினீங்க? உங்கள் கட்சியோட கொள்கை தலைவர்கள் 2 பேர், பெரியார் அம்பேத்கர், அவங்கள வச்சுன்னு சாபம் விடுவோன்றான். சாபம் விடுவியா? ஐயே அதுவும் டிஎம்கே தான். இந்த வீடியோவில் பேசியிருக்கிறான், டிஎம்கே இன்வால்மெண்ட் இருந்தால் சாபம் விடுவான். இவன் தான் தைரியசாலி ஆச்சே, வீரனாச்சே, டிவிக்கில் தான் இருக்கிறானாச்சே. பிஜேபி இன்வால்வ் ஆகிருந்தா நான் என்ன பண்ணுவேன்னு பேசினானா? வாய் வரல. இப்போ சென்சார் போர்டு யார் கண்ட்ரோல் இருக்குது? இவன் நம்புறான் சென்சார் போர்டு சைடில் தான் ரிலீஸ் ஆகிருக்குன்னு. சென்சார் போர்டு யார் கையில் இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட், பிஜேபி. நான் ஒன்று விட மாட்டேன்டா, பிஜேபி அப்படி தானே பேசணும். டிஎம்கே கேவலமாக இல்லையா? சென்சார் போர்டுனா சென்ட்ரல் கவர்மெண்ட், பிஜேபி, அங்கே டிஎம்கே சாபம் விடுறேன்டா.